ஃபேவரட் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இனிமேல துளசி விஷயத்துல தலை மட்டும் இல்ல, கை, காலு, மூக்கு, வாயி இது எதையுமே நுழைக்க மாட்டேன் ஈசு. எதுக்காக இப்ப தேவையில்லாம இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க சின்னையா? நீங்க என்ன சொன்னாலும் உங்க மேல இருக்கிற கோவம் இப்போதைக்கு குறையவே குறையாது. அதனால இந்த ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் மாதிரி முட்டி போட்டு நிக்கிற டிராமாலாம் என்கிட்ட போடாம ஒழுங்கு மரியாதையா போயிடுங்க. அவ்வளவுதான் சொல்லிட்டேன். ஒரு நாள் சிரித்தேன், மறுநாள் வெறுத்தேன், உன்னை நான் கொல்லாமல் கொன்று புதைத்தேனே, மன்னிப்பாயா மன்னிப்பாயா மன்னிப்பாயா. என்ன காமெடி பண்ணிட்டு இருக்கீங்களா? அம்மா அம்மா சின்னையா, முகத்தை மூடு, சீக்கிரம் முகத்தை மூடு. பாத்திமா, உங்களுக்கு ஒண்ணும் ஆகல? ஒண்ணும் இல்ல. ஆமா சின்னையா, பாத்து பாத்திமா எங்க போயிட்டு வர்றாங்க? பாத்திமா, உனக்கு ஒன்னும் அடிப்படலையே. ஈஸ்வரி, சின்னையா எதுக்கு இப்படி ஓடி வந்தீங்க? நானா ஓடி வரல பாத்திமா, ஈசுதான் என்னை அடிக்க விரட்டி ஓடி வந்தா. அதுக்கு பயந்துதான் ஓடி வரும்போது அப்படியே ஈச பார்த்தே உங்களை பார்க்காம அப்படியே இடிச்சு விட்டேன். சின்னையா, எல்லாத்துக்கும் என் மேல பழிய போடாதீங்க. நீங்க கண்ணு மண்ணு தெரியாம ஓடி வந்து ஃபாத்திமா மேல லாரி வந்த மாதிரி இடிச்சிட்டு இப்ப என்ன காரணம் சொல்றீங்களா? போங்க. அந்த துளசி விஷயத்துல தலையிட்டீங்க, அவ்வளவுதான். உங்களுக்கும் எனக்கும் பெரிய பிரச்சனை வரும், பாத்துக்கோங்க. ஈசு, அந்த துளசி யாரு என்னன்னு தெரிஞ்சா அந்த பொண்ணு இருக்கிற வீட்டுக்கே போய் அது காலிலேயே விழுந்து மன்னிப்பு கேட்டு வந்துடுறேன். என்ன நம்பு ஈசு, என்னை நம்பு. சரி சரி, போங்க. மன்னிப்பாயா ஈசு, என்ன மன்னிப்பாயா? நீங்க அவ்வளவுதான், வாய மூடிட்டு போங்க. போறேன் நான் போறேன், நீங்க பேசுங்க, நான் போறேன். என்ன துளசி, என்ன பாக்குற? நீ போட்ட போடல சின்னையா என்கிட்ட மன்னிப்பு கேட்டு டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காரு. அப்படியா? ஐயோ அக்கா, நான் வந்த விஷயத்தையே மறந்துட்டு உங்ககிட்ட செய்தி கேட்டுட்டு இருக்கேன் பாருங்களேன். நான் ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல வந்தேன். என்ன விஷயம்? கிரிஜா இருக்கால, கிரிஜா, அவ ஜெயில இருந்து சம்பத்துக்கு போன் பண்ணி பேசினா. ஏதோ பெருசா திட்டம் போடுறாங்கக்கா. ஏக்கா, இங்கதான் இருக்கியலா? ஆமா. இங்க என்ன பண்றீங்க? பால் பாயாசம். ஐயோ, என்னக்கா இது? பால் பாயாசம் பண்ற நேரமா இது? அந்த கிரிஜா பூமயிலுக்கு போனை போட்டு அத்தைய கொலை பண்றதுக்காக பயங்கரமா திட்டம் போட்டு கொடுக்க போறான்னு நான் உங்ககிட்ட சொன்னனா இல்லையா? நீங்க அதை கேட்டதுக்கு அப்புறம் அந்த பூமயில புடிச்சு அவ செல்ல புடுங்கி வச்சு கிரிஜா போன் பண்றப்ப அவளை கையும் களவுமா கண்டுபிடிச்சு இன்ஸ்பெக்டர் அம்மாவை வர சொல்லி பூமயிலையும் கிரிஜாவுக்கு துணையா ஜெயிலுக்கு அனுப்புவியான்னு பார்த்தா அது எதுவுமே பண்ணாம நீங்க பாட்டுக்கு இங்க வந்து பால் பாயாசம் பண்ணிட்டு இருக்கீங்களே, இது இப்ப தேவையாக்கா? தேவைதான். அத்தைதான் பால் பாயாசம் சாப்பிடணும்னு ஆசையா இருக்குன்னு சொன்னாங்க. அதான் நமக்கும் சேர்த்து செஞ்சிட்டு இருக்கேன். ஏக்கா, என்னக்கா இப்படி சொல்றீங்க? வீடு தீ பிடிச்சு எரியறப்போ யாரோ ஒருத்தன் வீணையோ வயலினோ வாசிட்டு இருந்தானா. அந்த கதையால இருக்கு நீங்க இப்ப பண்ணிட்டு இருக்கிறது. பூமையில இருக்காளே, அவ அந்த கிரிஜா போன் பண்ணுவான்னு மொட்டை மாடியில காத்துட்டு இருக்காக்கா. நீங்க என்னடானா அதெல்லாம் ஒண்ணுமே பெருசாவே எடுத்துக்காம
அத்தை கேட்டாங்கன்னு பால் பாயாசம் பண்ணிட்டு இருக்கியே. அக்கா வாங்கக்கா, அந்த கிரிஜா போன் பண்ணி பூமயில கிட்ட என்ன திட்டோன்னு சொல்லிட போறா. துளசி, இப்ப எதுக்கு டென்ஷன் ஆயிட்டு இருக்க? கிரிஜாவால பூமயிலுக்கு போன் பண்ணவே முடியாது. நீங்க என்ன சொல்றீங்க? மேடம், ஒரு நிமிஷம் உங்க செல்ல கொடுங்களேன், நான் வீட்டுக்கு பேசிட்டு கொடுக்கறேன். இல்ல கிரிஜா, இப்ப என்னால உனக்கு செல்ல கொடுக்க முடியாது. ஏன் மேடம், என்னாச்சு? ஜெயிலுக்குள்ள கைதிங்க போன் யூஸ் பண்றாங்கன்னு கம்ப்ளைண்ட் போயிருக்கு. திடீர்னு ஸ்பெஷல் டீம் ஸ்குவாட் டீம்லாம் வந்திருக்காங்க. இப்ப போன் பேச முடியாது. ஜெயிலரும் ஸ்குவாட் டீமும் பார்த்தாங்கன்னா எனக்கு வேலையே போயிடும். அங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? சீக்கிரமா வேலையை பாருங்க. ச்சே. பூமயிலுக்கு போன் பண்ணி வசுந்தராவை தீர்த்து கட்டுறதுக்கு பிளான் பண்ணலான்னு பார்த்தா இந்த வார்டன் என்னடானா செல்ல கொடுக்க மாட்டேங்கிறாங்க. இப்ப நம்ம என்ன பண்றது? சரி, நாளைக்கு எப்படியும் ஜாமீன் கிடைச்சிரும்னு திவ்யா அப்பா சொல்லிருக்காருல்ல, வெளியில போய் பாத்துக்கிறேன். ஏக்கா பாத்தீங்களா, அந்த கிரிஜா எப்ப போன் பண்ணுவான்னு இந்த பூமயில எவ்வளவு ஆர்வமா எதிர்பார்த்துட்டு இருக்கான்னு பாருங்க. எவ்வளவு நேரமா காத்துட்டு இருக்கிறது? இந்த கிரிஜா மேடம் போன் பண்ணுவாங்கன்னு சம்பத்து சார் சொன்னாரு. ஆனா இன்னும் போன் வரலையே. கிரிஜாவால பூமயிலுக்கு போன் பண்ண முடியாத மாதிரி பண்ணிட்டியே, இப்ப இவள எப்படி பிடிப்பிய? அதுக்கும் ஒரு ஐடியா இருக்கு. ஐடியாவா? என்ன ஐடியா? இரு சொல்றேன். ஏக்கா ஐடியா என்னன்னு சொல்லுங்கக்கா. சொல்றேன்னு சொன்னேன்ல, அவசரப்படாத. உன் போனை கொடு. ஐயோ, ஏன் சொல்லலாம் எதுக்கு? கூட நான் சொல்றேன். என்னங்க? இப்ப நான் உன் செல்லுல இருந்து போன் பண்ணி கிரிஜா பேசுற மாதிரி பூமயிலுக்கு போன் பண்ணி பேச போறேன். எவ்வளவு நேரம் ஆகுது? இன்னும் இந்த கிரிஜா மேடம் போனே பண்ணல. ரொம்ப நேரம் இங்க இருந்தா இந்த ஈஸ்வரிக்கு மூக்குல வேர்த்து நம்மள காணோன்னு தேட ஆரம்பிச்சிருவாங்களே. என்ன சொல்றீங்கக்கா? நீங்க போன் பண்ணி பேசினா பூமயில இது என்னோட நம்பர்னு கண்டுபிடிச்சிருவாளே. பூமயிலால கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா பூமயிலு கிட்ட என்னோட நம்பர் தான் இருக்கு, உன்னோட நம்பர் கிடையாதுல்ல. அதோட இல்லாம நான் பூமயிலு கிட்ட குரலை மாத்தி தான் பேச போறேன். அப்படியா? அப்படின்னா சரி, பேசிக்கோங்க.